வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது செப்டம்பர் 16, 2025 தேதியிட்ட முக்கிய உலகத் தகவல்களின் தினசரி அறிக்கை. இதுல சட்டம், அறிவியல், புவியியல், வரலாறுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இதுல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. உலகம் எப்படி ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்குன்னு இது காட்டுது. நிச்சயமா நம்ம நோக்கம் இதிலிருந்து முக்கியமான விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதையும் பிரிச்சு பார்க்கிறது தான். சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு போலாமா? போலாம். இன்னைக்கு நாம சொத்து அரசுடைமையாதல் கோட்பாடு, அப்புறம் சிசிஎம்பியோட ஒரு கண்டுபிடிப்பு, கால்ஸ்பர்க் ரிட்ஜ், செங்கோட்டை, நங்கானா சாஹிப், நாட்ரான் ஏரி, பாலிப்ராப்பிலீன், அப்புறம் ஒரு பாம்பு, பசிபிக் ரீச் பயிற்சின்னு நிறைய பேச போறோம். ஆமா, ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. முதல்ல சட்டம். ஒருத்தர் உயிர் எழுதாம வாரிசும் இல்லாம இறந்துட்டா அவங்க சொத்து என்ன ஆகும்? இதுல சுப்ரீம் கோர்ட் ஏதோ தீர்ப்பு சொல்லியிருக்கே. ஆமா, அது சொத்து அரசுடைமையாதல் கோட்பாடு, அதாவது டாக்ட்ரின் ஆஃப் எஸ்டேட்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னா, எந்த சொத்துக்கும் உரிமையாளர் இல்லாம போகக்கூடாது. ஓ, ஒருத்தர் உயில் எழுதாம வாரிசும் இல்லாம இறந்துட்டா, இல்லனா ஒரு சொத்தை ரொம்ப நாளா யாரும் கண்டுக்காம விட்டா அந்த சொத்து அரசாங்கத்துக்கு போயிடும். அப்படியா? இது ஒரு பாதுகாப்பு மாதிரிங்களா? சொத்து அனாதையா போயிடாம இருக்கு. அதேதான், இது ஒரு கடைசி புகலிடம் மாதிரி. இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு. ஈஸ்டேட் அப்படிங்கிற பழைய பிரெஞ்சு வார்த்தையில இருந்து வந்துச்சு, விழுவதுன்னு அர்த்தம். ஓஹோ. அப்போ நிலப்பிரபுத்துவ காலத்துல வாரிசு இல்லாம போனா நிலம் பிரபுவுக்கே திரும்பி போயிடும். அப்புறம் அது அரசுக்கு போற மாதிரி மாறிடுச்சு. இப்பவும் அதுதான் நடைமுறை. ஆனா எல்லா நேரமும் இது பொருந்துமா? ஒருவேளை அவங்க உயிர் எழுதி வச்சிருந்தா? நல்ல கேள்வி கேட்டீங்க. அதான் முக்கியம். உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு, இது கடைசி வழிதான். ஒருத்தர் முறையான உயில் எழுதி அதுக்கு சட்ட அங்கீகாரம் கிடைச்சிட்டா, சரி, அப்போ சொத்து அந்த உயிர்ப்படிதான் போகும். அரசாங்கம் அதுல தலையிட முடியாது. வாரிசே இல்லாதப்ப மட்டும்தான் இந்த கோட்பாடு வரும். ஓகே. அப்ப உயிர் எழுதுறது ரொம்ப முக்கியம்னு புரியுது. சரி, இப்ப சட்டத்துல இருந்து அறிவியலுக்கு போவோம். நம்ம உடம்புல வெள்ளை அணுக்கள் இருக்குல்ல, ம் அது நோய் கிருமிகள்கிட்ட சண்டை போட அதோட உள் எலும்பு கூட்டையே மாத்தி அமைக்குமாமே. ஹைதராபாத் சிசிஎம்பி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி? ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பு. சிசிஎம்பி, அதாவது செல்லுலார் மற்றும் மாலிகுலார் உயிரியல் மையம் இந்தியாவுல ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நிறுவனம். 1977ல ஆரம்பிச்சது. சரி. இவங்க நம்ம உடம்புல நடக்கிற அடிப்படை விஷயங்களை, அதாவது செல் லெவல்ல, மாலிகுலர் லெவல்ல என்ன நடக்குதுன்னா ஆழமா ஆராய்ச்சி செய்றாங்க. இந்த வெள்ளை அணுக்கள் பத்தின கண்டுபிடிப்பு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உதவும். வெள்ளை அணுக்கள் எப்படி கிருமிகளை சூழ்ந்து பிடிச்சு அழிக்குதுங்கிற மெக்கானிசம் பத்தினது இது. அப்போ இதனால நமக்கு என்ன பயன்? எதிர்காலத்துல இது எப்படி உதவும்? இந்த மாதிரி அடிப்படை ஆராய்ச்சி தான் ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் பிற்காலத்துல புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல நோய்களை சரி செய்ய புது வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது அடித்தளமா இருக்கும். சிசிஎம்பி ஜெனடிக்ஸ், பயோடெக்னாலஜி, இம்யூனாலஜின்னு பல துறைகள்ல ஆராய்ச்சி செய்றாங்க. ஓ, அப்போ இது வெறும் லேப்ல நடக்கிற விஷயம் இல்ல. இல்ல, இதோட தாக்கம் மருத்துவம், விவசாயம், சுற்றுச்சூழல் வரைக்கும் இருக்கும். யுனெஸ்கோ கூட இவங்களை சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு அங்கீகரிச்சிருக்கு. ரொம்ப பெருமையான விஷயம். சரி, இப்போ நாம இந்த சின்ன செல் உலகத்துல இருந்து கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு போவோம். கால்ஸ்பர்க் ரிட்ஜ். அங்க இந்தியா என்னமோ ஆய்வு செய்ய போகுதாமே. ஆமா, கால்ஸ்பர்க் ரிட்ஜுங்கிறது இந்திய பெருங்கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு பெரிய மலைத்தொடர் மாதிரி. இது ஒரு மிட் ஓஷன் ரிட்ஜ். கடலுக்கடியில மலையா? ஆமா, புவியியல் படி பார்த்தா இது ஒரு விலகும் தட்டு எல்லை. அதாவது பூமி தட்டுகள் இங்க ஒன்ன விட்டு ஒன்னு விலகி போகுது. இது ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா தட்டுகள் சந்திக்கிற இடத்துல இருந்து ஏடன் வளைகுடா வரைக்கும் நீளமா இருக்கு. எவ்வளவு ஆழத்துல இருக்கும் இது? இங்க இந்தியா என்ன தேடுது? இதோட சராசரி ஆழம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1800 இருந்து 3600 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆனா கடல் தரையிலிருந்து பார்த்தா இது ஒரு 2100 மீட்டர் உயரத்துக்கு மேல எழும்பி நிக்குது. அடேங்கப்பா. இங்க இந்தியா பாலிமெட்டாலிக் சல்பைடு முடிச்சுகள் பத்தி ஆய்வு செய்ய சர்வதேச கடல் படுகை ஆணையத்திட்ட அனுமதி வாங்கியிருக்கு. இந்த முடிச்சுகள்ல காப்பர், நிக்கல், கோபால்ட் மாதிரி விலை உயர்ந்த உலோகங்கள் இருக்கு. ஓ, அப்போ இது எதிர்காலத்துக்கான வளங்களை தேடுற முயற்சி. ஆனா கடலுக்கு அடியில இப்படி தோன்றதுனால சுற்றுச்சூழல் பாதிப்பு வராதா?
கண்டிப்பா அந்த கேள்வி இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆழ்கடல் சுரங்கம்ங்கிறது இப்போதான் ஆரம்ப கட்டத்துல இருக்கு. அதோட பாதிப்புகள் பத்தி நிறைய ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. வளமும் வேணும், அதே சமயம் கடலையும் பாதுகாக்கணும். சரி சரி. இந்த ஆய்வு உரிமம் கிடைச்சிருக்கிறது வந்துட்டு இந்தியாவுக்கு அந்த பகுதியில் ஆராய்ச்சி செய்யவும் அங்க எவ்வளவு வளம் இருக்குன்னு மதிப்பிடவும் ஒரு வாய்ப்பு. இதுல புவிசார் அரசியல் கோணமும் இருக்கு. அதாவது எந்த நாட்டுக்கு அந்த பகுதியில உரிமை இருக்குங்கிறதும் முக்கியம். புரியுது. சரி, ஆழ்கடல்ல இருந்து இப்ப நம்ம வரலாற்று பெருமை வாய்ந்த ஒரு இடத்துக்கு வருவோம். டெல்லி செங்கோட்டை. அங்க சுவத்துல எல்லாம் காத்து மாசுனால கருப்பு படிவம் மாதிரி வருதுன்னு சொல்றாங்க. கேட்கவே கஷ்டமா இருக்கு. ஆமா, இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். செங்கோட்டைங்கிறது வெறும் கல்லு இல்ல, நம்ம வரலாறு. ஷாஜஹான் கட்டினது யமுனை நதிக்கரையில 1639ல. அந்த பெரிய சிவப்பு கல் சுவர் தானே, ரொம்ப உயரம்னு சொல்லுவாங்களே. ஆமா, 75 அடி உயரம். உள்ள போனீங்கன்னா அரண்மனைகள், பெரிய ஹால்ஸ், திவானியாம், திவானிகாஸ், அப்புறம் தோட்டங்கள், ஒரு மசூதி கூட இருக்கு. முகலாய கட்டிடக்கலைக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இதுல வேற என்ன ஸ்பெஷல்? இதுல வந்துட்டு பாரசீக, தைமூரிய, நம்ம இந்து கட்டிடக்கலைன்னு பல ஸ்டைலோட கலவை தெரியும். கிட்டத்தட்ட 200 வருஷம் இது முகலாய பேரரசர்களோட வீடு. 2007ல யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமா அறிவிச்சாங்க. அதோட முக்கியமா ஒவ்வொரு சுதந்திர அன்னைக்கும் நம்ம பிரதமர் இங்கிருந்து தானே கொடியேத்துறாரு. ஆமா ஆமா. ஆமாமா. இவ்ளோ முக்கியமான சின்னம் இப்படி பாதிப்படையறது ரொம்ப வருத்தம்தான். இதுக்கு என்னதான் தீர்வு? தீர்வு மாசுபாட்டை கட்டுப்படுத்துறது தான். ஆனா அது ரொம்ப பெரிய சவால். வண்டி புகை, தொழிற்சாலை புகை, தூசு, இது நம்ம ஆரோக்கியத்தையும் பாதிக்குது, நம்ம சின்னங்களையும் பாதிக்குது. இந்த ஆய்வு வந்துட்டு நாம உடனடியே ஏதாவது செய்யணும் நம்ம ஞாபகப்படுத்துது. உண்மைதான். சரி, இப்ப நம்ம நாட்டுல இருந்து கொஞ்சம் வெளியில போவோம். ஆனா நம்ம கலாச்சாரத்தோட ரொம்ப நெருக்கமான இடம். பாகிஸ்தான்ல இருக்கிற நங்கானா சாஹிப், குருநானக் தேவ் பிறந்த இடம். அங்க யாத்திரை போறதுல ஏதோ பிரச்சனைன்னு செய்தி வந்திருக்கே. ஆமா, இப்ப என்னன்னா நங்கானா சாஹிப் பாகிஸ்தான், பஞ்சாப்ல இருக்கு. குருநானக் தேவ் பிறந்த இடங்கிறதால சீக்கியர்களுக்கு ரொம்ப புனிதமான இடம். அங்கதான் குருதுவாரா ஜனம் அஸ்தான் இருக்கு. சமீபத்துல குருநானக் பிறந்தநாள் யாத்திரைக்கான விண்ணப்பங்களை இப்போதைக்கு ஏத்துக்க வேண்டான்னு மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு சொன்னதா ஒரு செய்தி வந்தது. இதுக்கு சில அரசியல் கட்சிகளும் சீக்கிய அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஓ, இது ஏன் இப்படி ஒரு முடிவு? அதுக்கான காரணங்கள் தெளிவா தெரியல. இது 2 நாட்டு உறவுகள் சம்பந்தப்பட்டது, அப்புறம் மத சுதந்திரம் சம்பந்தப்பட்டது. ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதனால நாம இதுல எந்த பக்கமும் கருத்து சொல்ல வரல. நடந்ததா சொல்ற தகவலை மட்டும் உங்களுக்கு தர்றோம். சரி சரி, நாம தகவலை மட்டும் பாப்போம். அடுத்து, மனிதர்களோட நம்பிக்கை சார்ந்த இடத்துல இருந்து பறவைகளோட வாழ்க்கைக்கே ஆதாரமான ஒரு இடத்துக்கு போவோம். தான்சானியாவுல நாட்ரான் ஏரி. அங்க சோடா சாம்பல் எடுக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாங்களாமே. இது நல்ல விஷயம் தானே? நிச்சயமா, இது பல்லுயிர் பாதுகாப்புக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான வெற்றி. நாட்ரான் ஏரி வந்துட்டு தான்சானியா கென்யா பார்டர்ல இருக்கு. பெரிய பிளவு பள்ளத்தாக்கோட ஒரு பகுதி. இது ஒரு உப்பு ஏரி. இந்த ஏரி ஏன் இவ்ளோ முக்கியம்? பார்க்க செவப்பா இருக்குமாமே. ஆமா, அந்த தண்ணியோட காரத்தன்மை ரொம்ப அதிகம். அதுல வளர்ற சில நுண்ணுயிரிகளால தான் அந்த சிவப்பு நிறம் வருது. ஆனா அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ன? இது லட்சக்கணக்கான லெஸ்ஸர் ஃப்ளெமிங்கோ அப்படிங்கிற சின்ன பூனாரைகளோட உலகத்திலேயே மிக முக்கியமான இனப்பெருக்க மையம். நம்புவீங்களா? உலகத்தில் இருக்கிற 75% சின்ன பூனாரங்க இங்கதான் பொறுக்குது. ஆடேங்கப்பா, 75%? அப்போ அந்த சோடா சாம்பல் திட்டம் வந்திருந்தா? ஐயோ! நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அது அந்த பூனாரைகளோட வாழ்விடத்தையே காலி பண்ணிருக்கும். ஏற்கனவே விவசாயம், மாசுபாடு, காலநிலை மாற்றம்னு பல பிரச்சனைகள் அந்த ஏரியா அச்சுறுத்துது. இந்த நிலைமையில இந்த சுரங்க திட்டத்தை நிறுத்தினது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இது ஒரு ராம்சர் தலம் கூட. இயற்கையை நம்ம எவ்வளவு கவனமா கையாளணும்னு அது காட்டுது. சரி, இப்ப இயற்கையா கிடைக்கிற சோடா சாம்பல்ல இருந்து நம்ம செயற்கையா தயாரிக்கிற ஒரு பொருளுக்கு வருவோம். பாலிப்ரோபிலீன். அசாம்ல நுமலிகர் சுத்திகரிப்பு நிலையத்துல இதுக்கு ஒரு ஆலை ஆரம்பிக்க போறாங்களாமே. அது என்ன பாலிப்ரோபிலீன்? பாலிப்ரோபிலின், சுருக்கமா பிபி. இது ஒரு வகையான பிளாஸ்டிக். தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர்னு சொல்லுவாங்க. புரோபிலீனுங்கிற ஒரு கெமிக்கலை ஒன்னா சேர்த்து இது உருவாக்குறாங்க. நம்ம அன்றாடம் பயன்படுத்துற நிறைய பொருட்கள்ல இது இருக்கு. அப்படியா? உதாரணத்துக்கு இதோட குணம் என்ன? இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அதே சமயம் வளைக்கவும் முடியும். ஃபிளெக்சிபிள். வெயிட் கம்மி. ஓரளவுக்கு சூட்டையும் தாங்கும். முக்கியமா கெமிக்கல்ஸ் பட்டா சீக்கிரம் ஒன்னும் ஆகாது. அதனாலதான் கிளீனிங் லிக்விட் பாட்டில், சாப்பாடு டப்பா, கயிறு, பைப்பு, கார் உதிரி பாகங்கள், பொம்மைகள், இப்படி நிறைய இடத்துல இது இருக்கு. ஓ, அவ்வளவு உபயோகமா? ஆமா,
மருத்துவத்துறையில கூட சிரிஞ்சு சில உபகரணங்கள் செய்ய பயன்படுது. ஆனா இது கொஞ்சம் சீக்கிரம் தீப்பிடிக்கும் தன்மையும் கொண்டது. அப்போ இந்த புதிய ஆலை வர்றதுனால நம்ம நாட்டிலே நிறைய உற்பத்தி செய்ய முடியுமா? ஆமா, இது உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க உதவும். நம்ம தேவைக்கு நாமளே உற்பத்தி செஞ்சுக்கலாம். ஆத்ம நிர்பர் பாரத் நோக்கத்தோட இதுவும் ஒரு பகுதி தான். சரி, இப்ப நாம உற்பத்தி பொருள்ல இருந்து மறுபடியும் இயற்கைக்கே திரும்புவோம். இந்த தடவை ஒரு ஆச்சரியமான மறுகண்டுபிடிப்பு. சிவப்பு பவழ குக்கிரி பாம்பு. நான் கேள்விப்படதே இல்லையே. 90 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திருக்காங்களாமே. ஆமா, இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய நியூஸ். 1936ல கடைசியா இத பார்த்ததா பதிவு இருக்கு. இப்போ சமீபத்துல ஊபில பிலிபிட் புலிகள் காப்பகத்துக்கு பக்கத்துல ஒரு வயல்ல வலையில மாட்டிருக்கு. ஒலிகோடான் கெரியன்சிஸ், இதுதான் அதோட அறிவியல் பெயர். விஷமில்லாத பாம்பு. 90 வருஷமா? நிஜமாவா? எப்படி இருந்திருக்கு இத்தனை நாளா? அது ஏன் குக்கிரி பாம்பு? இதோட பல்லு வந்துட்டு வளைஞ்சு நேபாள கத்தியான குக்கிரி மாதிரி இருக்குமா, அதனால அந்த பேரு. பார்க்க எப்படி இருக்கும்னா, உடல் முழுக்க தலை உட்பட நல்ல பிரைட் பவளச்சிலப்பு நிறம். எந்த டிசைனும் இருக்காது, ரொம்ப அழகா இருக்கும். இது ராத்திரியில தான் வெளியே வரும், பெரும்பாலும் மண்ணுக்குள்ளதான் இருக்கும். எங்கெல்லாம் இத பார்க்கலாம்? இது ரொம்ப அரிய வகைதானே? ரொம்ப ரொம்ப அரிய வகை. இமயமலை அடிவாரத்துல உத்தரகாண்ட், நேபாளம், யூபி, பீகார், மேற்கு வங்கம், சிக்கிம், அசாம் வரைக்கும் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தது பெரிய விஷயமா இருக்கு. IUCN பட்டியல்ல குறைந்த கவலைன்னு இருந்தாலும் இது உண்மையிலேயே எண்ணிக்கை குறைவா இருக்கலாம். நம்ம வனவிலங்கு சட்டத்துல ஷெட்யூல் 4ல இருக்கு. இந்த மாதிரி உயிரினங்கள் இன்னும் இருக்குங்கிறதே ஒரு நம்பிக்கை தான். சரி, கடைசியா ஒரு சர்வதேச விஷயத்துக்கு வருவோம். நம்ம இந்திய கடற்படையோட புது கப்பல் INS நிஸ்தார் சிங்கப்பூர்ல நடக்க போற பசிபிக் ரீச் 2025 பயிற்சியில கலந்துக்குதாமே. ஆமா, பசிபிக் ரீச்ங்கிறது பல நாடுகள் சேர்ந்து நடத்துற ஒரு பயிற்சி. குறிப்பா கடல்ல விபத்துல சிக்கிற நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்து வீரர்களை எப்படி மீட்கிறதுங்கிறதுக்கான பயிற்சி. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இதுல 40க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்துக்கும். ஓ, நீர்மூழ்கி கப்பல் மீட்பு பயிற்சியா? இதுல நம்ம INS நிஸ்தார் கப்பலோட பங்கு என்ன? இது புதுசா நம்ம கடற்படையில சேர்ந்தது இல்லையா? ஆமா, போன ஜூலைல தான் இது கடற்படையில இணைஞ்சது. இது நம்ம நாட்டிலேயே விசாகப்பட்டினம் HSLல ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்துக்கு கீழே கட்டினது. இது ஒரு டைவிங் சப்போர்ட் வெசல், DSV, அதாவது ஆழ்கடல்ல மீட்பு பணிகளை செய்யறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. அப்போ இதுல நிறைய ஸ்பெஷல் வசதிகள் இருக்குமா? நிச்சயமா, இதோட முக்கியமான வேலையே கடலுக்கடியில ஆபத்துல சிக்கிற நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஆட்களை மீட்கிற DSRVங்கிற வாகனத்தை கொண்டு போய் ஆபரேட் பண்றது தான். அதுக்காக இது ஒரு தாய் கப்பல், மதர்ஷிப் மோஷிப் மாதிரி செயல்படும். ஓ, அது எப்படி செய்யும்? இதுல வந்துட்டு கடல் தரைய ஸ்கேன் செய்ய சோனார் இருக்கு, ரிமோட்ல இயக்கிற குட்டி நீர்மூழ்கி வாகனங்கள் ROVs இருக்கு, 300 மீட்டர் ஆழம் வரைக்கும் டைவர்ஸ் அனுப்புற சிஸ்டம் ISDS இருக்கு. அப்புறம் அந்த DSRVய ஆபத்துல இருக்கிற நீர்மூழ்கி கப்பலோட சரியா இணைச்சு உள்ள இருக்கிறவங்கள பத்திரமா வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா தொழில்நுட்பமும் இருக்கு. இந்த பயிற்சியில தென்சீன கடல்ல நிஸ்தார் நிறைய மீட்பு ஒத்திகைகள்ல ஈடுபடும். இது நம்ம கடற்படையோட திறனையும் மற்ற நாடுகளோட சேர்ந்து வேலை செய்யற நம்ம திறனையும் காட்டுது. ரொம்ப நல்ல விஷயம். ஆக, இன்னைக்கு நாம சட்டம், அறிவியல், புவியியல், வரலாறு, சுற்றுச்சூழல், பாதுகாப்புன்னு பல துறைகளை தொட்டு பேசியிருக்கோம். சொத்துரிமையிலிருந்து செல் ஆராய்ச்சி, ஆழ்கடல், செங்கோட்டை, புனித யாத்திரை, பூனாரைகள், பிளாஸ்டிக், அரிய பாம்பு, கடற்படை பயிற்சின்னு எல்லாம் தனித்தனி செய்தியா இருந்தாலும் இதுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தோணுது. ஆமா, சட்டம், அறிவியல், சுற்றுச்சூழல், அரசியல், கலாச்சாரம், இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட வேற பல விஷயங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. நாம வாழற இந்த உலகம் எவ்ளோ சிக்கலானது, அதே சமயம் எவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கானதுன்னு இந்த தகவல்கள் காட்டுது. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. ஒரு பக்கம் செங்கோட்டை, நங்கான சாஹிப் மாதிரி நம்ம பாரம்பரியமும் நம்பிக்கைகளும், குக்கரி பாம்பு மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்களும் இருக்கு இல்லையா? ஆமாம். இன்னொரு பக்கம் பாலிப்ரோபிலின் மாதிரி தொழில் வளர்ச்சி, கால்ஸ்பர்க் ரிட்ஜ் மாதிரி வளங்களுக்கான தேடல்னு நம்ம நவீன தேவைகளும் இருக்கு. இந்த பாரம்பரியமும் நவீனமும் சில சமயம் உன்னோட ஒன்னு மோதுற மாதிரி தெரியுது, சில சமயம் இணைஞ்சு போற மாதிரியும் தெரியுது. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையே எப்படி கொண்டு வருது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.